தான் கிட்ட தவறா நடக்க முயன்றவரை அடித்து கொன்ற பெண் தற்காப்புக்காக தான் அந்த பெண்ணை அடித்து கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் பலாத்காரம் செய்ய வந்த அந்த நபர்கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை அடித்தே கொண்டிருக்காங்க அப்படின்னு விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வழுதிகை மேடு அப்படிங்கிற ஏரிக்கரையில் ஒரு மீன் பண்ணை இயங்கிட்டு இருக்கு. இந்த மீன் பண்ணையில திருவாலங்காடு பகுதியை சார்ந்த பூங்காவனம் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி அமுதா அப்படிங்கிறவங்களும் தங்கி வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க இரவுல அங்க தனியாக உறங்கி கொண்டிருந்த போதுதான் ஒரு மர்ம நபர் அந்த பகுதியில் வந்திருக்காரு. அந்த மர்ம நபர் திடீரென அமுதா கிட்ட தவறாகவும் நடக்க முயன்றிருக்காரு. இதை சற்றும் எதிர்பாராத அமுதா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அந்த மர்ம நபர்கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கையில் கிடைச்ச சில பொருளெல்லாம் எடுத்து அந்த மர்ம நபரை தாக்கியிருக்காங்க. அமுதா அந்த நபரை அடித்ததில் அவர் அங்கேயே உயிரும் இழந்திருக்காரு. உடனடியாக மீஞ்சூர் போலீசாருக்கு தகவல் போயிருக்கு. மீஞ்சூர் போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பூங்காவனம் மற்றும் அவரது மனைவி அமுதாவை காவல் நிலையம் அழைத்து விசாரணையும் போலீசார் மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து அமுதா கிட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க. அதுல அமுதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பலாத்காரம் செய்ய வந்த அந்த நபர்கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்ளதான் அவரை நான் தாக்குனேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமுதா அப்படி தாக்குனதுல தான் அந்த மர்ம நபர் உயிரும் இழந்திருக்காரு. இதனை தொடர்ந்து தான் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வந்துச்சு. இந்த நிலையில தான் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் IPS சட்டப்பிரிவு 100 கீழே தற்காப்பிற்காக தான் அமுதா அந்த நபரை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் அதுல தான் அந்த நபர் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தற்காப்பிற்காக தான் நடைபெற்றது இந்த கொலை அப்படிங்கிறதுனால அமுதாவை விடுதலையும் செய்ய உத்தரவிட்டிருக்காரு. கடந்த ஜனவரி மாதம் கூட இதே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் கிட்ட தவறா நடக்க முயன்றாங்க அப்படின்னு ஒரு பெண் ஒரு நபரை அடித்து கொண்டிருந்தாங்க. அவங்களும் தற்காப்பிற்காக விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பை அப்போதைய திருவள்ளூர் மாவட்ட SP அரவிந்தன் விடுத்திருந்தாரு. இதற்கு பல பாராட்டுகளும் குவிந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்காப்பிற்காக கொலை செய்யப்பட்ட பெண் தற்போது விடுதலையும் செய்யப்பட்டிருக்காங்க. பொதுவா பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களோட எண்ணிக்கை எப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த குற்றங்களுக்கு சட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பல தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான IPC 100 சட்டம் என்னதான் சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவர் நம்மை தாக்கி கொலை செய்ய முயற்சிக்கும் போதும், பாலியல் ரீதியாக தாக்கும் போதும், கடத்தி செல்லும் ரீதியில செயல்படும் போதும், கடத்தப்பட்ட நிலையில சட்டப்பூர்வ அதிகாரிகளை அணுக முடியாத நிலையிலும் தற்காப்பு உரிமைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. மேலும் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் போது அந்த ஆண் உயிரிழந்தாலும் அதனை குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பன உள்ளிட்ட சில வரையறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தில். பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு கூறி வரும் நிலையில IPC 100 போன்ற சட்டங்கள் இருப்பதும் இது குறித்து போதிய விழிப்புணர்வு அளிக்க வேண்டியதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கையும் வச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணை ஒருத்தன் பாலிய தொந்தரவு 10 நாளா செஞ்சிருக்கான். தனக்கு ஏற்பட்ட முழுமையான பாதிப்பு கூட அந்த பெண்ணுக்கு தெரியலை. ஏன்னா இப்போ கூட அந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கு.